ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீலாங்கரைக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலி என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போகும்போது சொல்கிறேன், இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சென்னையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான வெயிலுங்க. அடிக்கிற வெயிலில் இந்த அலைகள் வந்து நம்ம காலை நினைக்கும் போது சில்லுன்னு ஒரு ஃபீல் வருதுங்க. ரொம்ப சுகமாக இருந்தது. ரொம்ப நேரம் நின்று அந்த அலைகளை பார்த்து வந்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னதான் பெரிய பெரிய மாலு, சினிமா தியேட்டர்ஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த பீச்சுக்கு போகும்போது சின்ன குழந்தைங்க மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் கூப்பிட்டே இருந்தாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து நமக்கு மெரினா ரொம்ப பக்கம் தான், ஆனால் வந்து அதுவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதே வந்துட்டு ரொம்ப அதிசயமாக இருக்குது. பட் பாப்பா வந்த உடனே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வந்து கூப்பிட்டு போயிட்டு வரணும். ஸோ ரொம்ப பிடிக்கும். பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் மெரினா வந்து இப்போ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு மெரினாவாவது போயிட்டு வரணும். இப்போ எதுக்காக நாங்கள் நீலாங்கரை வந்திருக்கோம்னா, பிரேம்க்கு வந்து கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்ததுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த நீலாங்கரை கோயிலுக்கு வருவோம். ஸோ அங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நிறைய பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி இருக்கும், நிறைய மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் எப்போவுமே இங்கே வரது உண்டு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கோவளத்துக்கு போயிட்டு வந்தாங்க. கோவளத்தில் ஒரு தர்கா இருக்கும். ஸோ அங்கே வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போகிறது உண்டு. இந்த தடவை வந்து ரொம்ப லாங் ஆகிடுச்சு. திடீர்னு இவருக்கு வந்து இன்னைக்கு லீவ் இருந்ததுனால போயிட்டு வரலாமான்னு கேட்டார். சரி, இந்த கோயிலுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது, கிளம்பணும்னா சட்டுன்னு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு கோவளத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே அந்த மசூதியில் வந்து சில ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சு நமக்கு அந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து 1-2 தான் இருந்தது, சின்ன ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் காரில் உட்காந்து பேசும்போது எனக்கு அங்கே பார்க்கிங் கிடையாது. அதனால் நான் பேசும்போது பின்னாடி நின்றுட்டு ஹார்ன் அடிச்சுட்டு 2-3 கார் நின்றுதான். அதனால் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பொறுமையாக இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லபடி சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நாங்கள் ஏன் இந்த கோயிலுக்கு போவோம்னா, சம் நெகட்டிவ் வைப்ஸு இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு திஷ்டி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, நல்ல டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஸோ அது நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஈவன் தேர்ஸ்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும். நாங்கள் வந்து ஃப்ரைடே அதுவுமா போனோம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்துட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு இந்த வேலையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. இனி வந்து ரொட்டீன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தாங்க வந்தேன். ஸோ பிரேம்க்கு வந்து 1 வீக்காக வந்து சிவியர் ஃபீவர் இருந்தது. அதனால டெங்கு டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ டெஸ்ட்டு வந்தாச்சு, அதை பார்க்க தான் வந்து வந்திருந்தோம். நார்மல் ஃபீவர் தான், டெங்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டாக்டர் வந்து அவங்ககிட்ட நீ என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 வீக்காக குழந்தை எதுவுமே சாப்பிட முடியல. இப்போ வந்துட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிராப் ஃப்ரை, அதுக்கப்புறமா ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, சிக்கன் 65 இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ ரொம்ப டெம்டிங்காக இருக்குமா, எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். கேட்கும் போதே பாவமாக இருந்தது. ஸோ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு டெங்கு ஃபீவர் வந்து சீசனல் ஃபீவர் தானே சொல்லுவாங்க, பட் வந்து எப்போ வேணாலுமே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு ரொம்ப நேரம் கதவு திறந்து வைக்காமல் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் குட் நைட் லிக்விட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இப்படி தான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணேன். பட் எப்படி தான் வந்துட்டு இந்த வைரல் ஃபீவர் கூட வந்ததுன்னு தெரியல. ஸோ ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களுக்கு வந்து காமன் தான், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. இப்போ இவனுக்கு முடியும் போது அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபீவர்லாம் வந்ததுன்னா ப்ளீஸ் பசங்களை வீட்டிலேயே வச்சிருங்க. ஸோ தட் வந்து மற்றவங்களுக்கும் இந்த ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ வீட்டுக்கு தாங்க வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சிட்ருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வேர்க்கடலை இந்த பர்ஃபிலாம் வந்து ரொம்ப பிடிக்காது. இப்போ வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் பர்ஃபிக்கும் சரி, வேர்க்கடலை சட்னி வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் சில பேர் வந்து தேங்காய் போட்டு அரைப்பாங்களா, எங்கள் ஊரில் எப்படி அரைப்பாங்கன்னா வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, புளி, பூண்டு இது 4த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க. கல்லுப்பு போட்டு எடுத்துருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்ப்பாங்க. சட்னிக்கு செய்யும் போது நம்ம தேங்காய் சேர்த்து செய்வோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமலே நீங்கள் வேர்க்கடலை, புளி, பூண்டு, வேர்க்கடலை, புளி, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் உப்பு இது போட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். தேங்காய் இல்லாமல் சொல்கிறேன்.
நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சும் பண்ணலாம். ஸோ அது ஒரு விதமான சட்னி. ஸோ ஊர்லேருந்து கொண்டு வந்த வேர்க்கடலை இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து வேர்க்கடலை ரொம்ப நாளாக நம்மளால் வைக்க முடியாதுங்க, பூச்சி வந்துடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா எண்ணெயை ஆட்டி எடுத்துருவோம். ரொம்ப நாளும் வைக்க முடியாது. ஸோ எந்தே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து அந்த பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறது மட்டும்தான் போட்டு வறுத்துட்ருக்கேன். ஸோ வேர்க்கடலை வந்துட்டு எடுத்துக்கிறது நல்லது தான். அதுக்காக ரொம்ப ஹையாகவும் எடுத்துட்டா நம்ம கொலஸ்ட்ரால் வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம கொலஸ்ட்ரால் இருந்தது. இப்போ வந்து மெடிசன்லாம் சாப்பிட்டு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. திருப்பி ரீசெக்கப்பே பண்ணவே இல்லை. ஸோ இடையில பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் திருப்பி வந்து நம்ம வந்து மெடிசன் கண்டினியூ பண்ணணும். ஹாய், இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மணலியில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு போட்டிங் விட்டுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் வந்து பார்க்குறேன். நல்லா பெருசாக தான் கட்டியிருக்காங்க. நல்லா தெரியுதா? ஸோ நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்படியே பேக் சைடில். ஸோ மார்னிங் நல்லாயிருக்கும் ஈவினிங்கோட, பட் ஈவினிங் வைபே சூப்பராக இருக்குது. சரி, வெயிட் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டோம், வாக்கிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருக்குது, அது வந்து ஈஸியாக இருக்கும். பட் இது 2 ஸ்டெச் போனாலே போதும், ஒரு 2 ரவுண்ட் போனாலே போதும், ஈஸியாக அது பண்ணிடலாம். ஸோ நல்லா இருக்குது இந்த வியூவை பார்த்துட்டு நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ சென்னையில் அங்கங்கே பிளேஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்குல்ல. ஆக்சுவலி இதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பின்னாடி பக்கங்க. இது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பயங்கர ஆழமான ஏரி இது. இது வந்து அவ்வளோவா நிறைய பேர் வரமாட்டாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து தான் வருவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. காமிக்கணும் உங்கள் டேடி எப்படி நடக்கிறாரு, போயிட்டு வாசிக்கிறவா, நான் வெயிட் பண்ணுறவா. ஒரு இயற்கையான இடத்துல வந்துட்டு நம்ம வந்து வாக்கிங் போகும்போது சூப்பராக இருக்குல்ல, நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. ஆக்சுவலி வந்து 2 டேஸாக எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்டே இருந்தார், வா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பார்க் இருக்குது, அங்கே வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து லாங்காக நடக்கிற மாதிரி இருக்குது. பட் 2 ஸ்டெச் எடுத்தால் போதும், 2 தடவை நடந்துட்டால் போதும், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இருக்குது அழகாக. அவர் நடந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வரட்டும். ஸோ இந்த வைப் சூப்பராக இருக்குங்க. ஒரு வாக்கிங் போகும்போது போட்டிங் போகிறதும் பார்த்துட்டு இந்த லேக்கையும் ரசிக்கிட்டே போகிறது சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க் வந்து சின்னது, சீக்கிரமாக ரவுண்ட் முடிச்சிருவோம். பட் இது பெருசு. அப்படியே நடந்துக்கிட்டே பேசிகிட்டே வரேன். சரி, நான் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட பேசிகிட்டே வந்தேன்னா ரசிக்க முடியாது இல்லையா, அதுக்காக. அங்கே தான் இருக்குது, அங்கே இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும்ங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பால் பண்ணையோட ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு லேக் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாக்கிங்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி மார்னிங் வைப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு தடவை வாக்கிங் வரும்போது கண்டிப்பாக எடுக்கிறேன்.